ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேற லெவல் எபிசோடு பத்தி தான். மிஸ்டி மவுண்டன் அண்ட் காலனி சீன்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம கோல்டன் ஆண்ட் அவனோட படையோட பிக் ரெட் ஆண்ட்ஸ தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர பாக்குது. அந்த எறும்புக எல்லாம் கோல்டன் ஆண்ட பார்த்ததும் பயந்து நடுங்கிடுச்சுங்க. அப்போ கோல்டன் ஆண்ட் சொல்றான், நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, பொழைக்கணும்னா என் கூட வாங்கன்னு கூப்பிடுறான். ஆனா ஒரு ரெட் ஆண்ட் மட்டும் துணிஞ்சு கோல்டன் ஆண்ட் மேல பாய பாக்குது. ஆனா நம்ம கோல்டன் ஆண்ட் ஒரே ஒரு பஞ்ச்ல அந்த எறும்ப தூக்கி போட்டு நாலா பக்கமும் செதற விட்டுடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டைலா கைய தட்டிட்டு கோல்டன் ஆண்ட் சொல்றான், நான் அப்பவே சொன்னேன் நீங்க வீக்குன்னு. என் மாஸ்டர் கிட்ட சரணடைஞ்சீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக ஒரு சான்ஸ் கிடைக்கும். இப்போ உங்க இஷ்டம், என் கூட சேர்ந்து பவர்ஃபுல்லாக போறீங்களா இல்ல சாக போறீங்களான்னு கேக்குறான். அப்போ என்ட்ரி குடுக்கறா நம்ம குயின் ஆண்ட். அடேங்கப்பா, அவ சைஸ் மத்த ரெட் ஆண்ட்ஸை விட ரொம்ப பெருசா இருக்கா. பாக்கவே கொஞ்சம் பயமாதான் இருக்குங்க. அடுத்த சீன்ல நம்ம கோல்டன் மங்கி என்ட்ரி குடுக்கறான். அவன் மங்கீஸ ரெக்ரூட் பண்ண வந்திருக்கான். ஆனா அங்க இருக்கிற எல்லா மங்கீஸும் அவனை பார்த்ததும் பயங்கரமா கத்துறாங்க. அந்த மங்கீஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி அவங்களோட கிங் வேற உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் நார்மல் மங்கிய விட சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கான் மக்களே. அப்புறம் நம்ம ஹனி பேஜர் வர்றான். அவன் சில ஸ்பைடர் டைப் பீஸ்ட்ஸ ரெக்ரூட் பண்ண வந்திருக்கான். ஆயில்டு பேர்டையும் காட்டுறாங்க. அவன் பெரிய பெரிய கரடிகளை தன்னோட டீம்ல சேர்க்க வந்திருக்கான் போல. அதுக்கப்புறம் ஒயிட் டைகர். இவன் ரெக்ரூட் பண்றது ஒரு மாதிரியான டார்ச்சர் மாதிரி தான் இருக்கு. சில லிசார்ட் மேனை ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள டீம்ல சேர்க்க பாக்குறான். அதுக்கப்புறம் ப்ளூ மேண்டீஸ். இவன் தன்னோட காலனிக்கு திரும்பி வந்துட்டான். அவனோட அம்மா முன்னாடி முட்டி போட்டு, அம்மா நான் வந்துட்டேன்னு சொல்றான். ஆனா அவங்க அம்மா முகத்தை பார்த்தா பையனை பார்த்ததுல அவங்க சந்தோஷமா இல்லன்னு நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம ஜீவை பாப்போம். அவன் இன்னும் மிஸ்டி மவுண்டனோட டிஃபென்ஸையும் அட்டாக்கையும் எப்படி இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவன் கண்ணுல படுது அவனோட கால்ல இருக்கிற ஒரு கிளேல எர்த் எலமெண்ட் பிளான்ட் வளர்ந்திருக்குன்னு. அடேடே, இப்போ டெமோனிக் காவ் வேற என்கிட்ட இல்ல. இந்த எர்த் எலமெண்ட் கிராஸ நான் யாருக்கு குடுக்கறதுன்னு யோசிக்கிறான். அப்போ அவனுக்கு ஞாபகம் வருது, ஆமாம்ல அவனுக்கு குடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த செடிய பிடுங்கிட்டு நேரா ஜியான் இருக்கிற இடத்துக்கு போறான். ஜியான் அண்டர் கிரவுண்ட் டனல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கான். ஜியான் திடீர்னு ட்ரீ காட்ட அங்க பார்த்ததும் ஷாக் ஆகிடுறான். நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறான். ஆனா நம்ம ஜீவாய திறக்காம அந்த எர்த் எலமெண்ட் ஃப்ளோர ஜியான் கிட்ட குடுத்துட்டு இத சாப்பிடுன்னு சொல்றான். அவனை எதுவும் கேட்காம அதை சாப்பிடுறான். சாப்பிட்டதும் பாருங்க மேஜிக். அவனோட உடம்புல பயங்கரமான ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவனோட உடம்பு முழுக்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால நிறைஞ்சு வழியுது. இந்த ரியாக்ஷனை பார்த்ததும் நம்ம செனு நினைக்கிறான், ஜியான் சீக்கிரமே ஃபர்ஸ்ட் ஆர்டரை ரீச் பண்ணிடுவான். நம்ம டீம்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் வந்துட்டாருன்னு சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ட்ரீயஸ் அண்ட் ஸ்ட்ராப்ஸ கொடுத்து ஜியானை லெவல் அப் பண்ண ஹெல்ப் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜியானோட ஒரு புது ரூபம் காட்டுறாங்க பாருங்க. அவனோட கையில பெரிய பெரிய ஸ்பைக்ஸ் எல்லாம் முளைச்சிருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் ஆர்டரை ரீச் பண்ணிட்டான் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆர்டரை ரீச் பண்ணதுனால அவனுக்கு நிறைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே எர்த் எலமெண்ட் சம்பந்தப்பட்டதுதான். எப்படின்னா மண்ணுக்குள்ள நீந்தி போறது, மண்ணை ரெண்டா பிளக்குறதுன்னு ஏகப்பட்ட ஸ்கில்ஸ். ஜியான் ஃபர்ஸ்ட் ஆர்டரை ரீச் பண்ணதும் அவனோட பவரை ஃபீல் பண்ணிட்டு சொல்றான், இந்த பவர் என்கிட்ட முன்னாடியே இருந்திருந்தா நான் கண்டிப்பா அந்த வேம்பயர் ஹியூமனை ஜெயிச்சிருப்பேன்னு சொல்றான். ஜீவும் ஆமாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டரை ரீச் பண்ணதுக்கு கங்க்ராட் சொல்றான். அப்போ திடீர்னு ஜியான் அவன் முன்னாடி முட்டி போட்டு சொல்றான், ட்ரீ காட், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க காரணத்தால தான் நான் இவ்ளோ பவர்ஃபுல்லா மாறினேன். நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சர்வ் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்றான். ஜீவும் சரி சரி, நீ உன் வேலைய பாரு, நான் இப்போ பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட இடத்துக்கு சொல்றான், எல்லாரும் பவர்ஃபுல்லா ஆகிட்டு இருக்காங்க, நானும் பவர்ஃபுல்லா ஆகுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறான். இப்போ அவனுக்கு இருக்கிற பெரிய வீக்னஸ் என்னன்னா மண்ணுல ஃப்ரீயா வேலை செய்ய முடியாம இருக்கிறது தான். அதனால அவனோட எர்த் எலமெண்ட்டை லெவலப் பண்றத பத்தி யோசிக்கிறான். எர்த் எலமெண்ட் லெவல் 2ல இருந்துச்சு. அவன்கிட்ட டோட்டல் எவல்யூஷன் பாயிண்ட் 12,000 இருந்துச்சு. எர்த் எலமெண்ட்டை லெவல் 3க்கு கொண்டு போறதுக்கு 10,000 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அவன் சொல்றான், சிஸ்டம் எர்த் எலமெண்ட்டை லெவல் 3க்கு கொண்டு போன்னு ஆர்டர் போடுறான். எர்த் எலமெண்ட் லெவல் 3க்கு போனதும் நம்ம ஜீவமண்ணை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி அவனோட ரூட்டை வச்சு நிலத்துல இங்கேயும் அங்கேயும் ஈஸியா மூவ் பண்ண முடியுது. அவன் சொல்றான், ஃபைனலி என்னோட பெரிய வீக்னஸ் இப்போ என்னோட பவரா மாறிடுச்சுன்னு சந்தோஷப்படுறான். அப்போ அவனோட ஒரு கிளைல குயிலிங் உட்காந்துட்டு அவனுக்கு கங்க்ராட் சொல்றான். ட்ரீ காட், நீங்க இப்படி உங்க பவரை அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த பவரை சென்ஸ் பண்ணி மறுபடியும் ஹியூமன்ஸ் இங்க வந்துட்டா நம்ம பெரிய ஆபத்துல மாட்டிக்கிடுவோன்னு சொல்றான். ஜீவ் சொல்றான், அப்படி எதுவும் நடக்காது. நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு ஹியூமன்ஸ்க்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா தேர்ட் ஸ்பிரிச்சுவல் வேவ் வரப்போகுது. ஹியூமன்ஸ் அவ்வளோ சீக்கிரமா எந்த ஒரு பெரிய ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம நான் ஹியூமன்ஸ்க்கு புரிய வைக்கணும் நான் முன்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகிட்டேன்னு. இந்த தடவை அவங்க என் மேல அட்டாக் பண்ண வந்தா அவங்களுக்கு மரணம் காத்துட்டு இருக்குன்னு சொல்றான். அப்போ ஒன்னொன்னா அவனோட எல்லா பீஸ்ட் ஆர்மியும் பீஸ்ட்ஸ ரெக்ரூட் பண்ணிட்டு அவனோட டெரிட்டரிக்குள்ள என்ட்ரி கொடுக்க ஆரம்பிக்குது. முதல்ல வைல்டு போர்,
பெரிய பன்றி கூட்டத்தோட வருது. ஒயிட் டைகரும் எல்லா லிசார்ட் மேனையும் ரெக்ரூட் பண்ணிட்டு அங்க வந்துடுது. கோல்டன் ஆண்ட் அந்த பெரிய குயின் ஆண்டோட முதுகுல உக்காந்துட்டு ஜீவோட டெரிட்டரிய நோக்கி போய்கிட்டு இருக்கு. கோல்டன் மங்கியும் அந்த மங்கீஸ ரெக்ரூட் பண்ணிடுச்சு. அப்புறம் ப்ளூ மேண்டிஸ் காட்டுறாங்க. அவனும் அவனோட மொத்த கூட்டத்தையும் ரெக்ரூட் பண்ணிட்டான். ஹனி பேட்ஜரை காட்டுறாங்க. அவன் எல்லா பாய்சனஸ் பீஸ்ட்ஸையும் ரெக்ரூட் பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெக்ரூட் பண்ண எல்லா பீஸ்டும் ஜீவோட முன்னாடி வந்து முட்டி போட்டு அவன்கிட்ட சரணடைய ரெடியா இருக்கு. அப்ப அவன் சொல்றான், எல்லாரும் இன்னும் இங்க வந்து சேரல. ஆனா இங்க வந்திருக்கிற எல்லாரும் முட்டி போட்டு உங்க லாயல்ட்டிய ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றான். எல்லாரும் முட்டி போட்டு பயங்கரமா கர்ஜனை பண்றாங்க. குயின்லிங் அவனோட ஒரு கிளையில உட்கார்ந்துட்டு இருந்தவளும் முட்டி போட்டு சொல்றான், ட்ரீ காட், நான் ப்ராமிஸ் பண்றேன், என் வாழ்நாள் கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுவேன்னு சொல்றான். ஜீவ் சொல்றான், குயின்லிங், நீ ரொம்ப நாளா 6th கிரேட்ல மாட்டிக்கிட்டு இருக்க. இப்போ உன் பவரை அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ எசன்ஸ் டிராப்ப கொடுத்து குயின்லிங்கோட பவரை அப்கிரேட் பண்றான். ஒரு ட்ரீ எசன்ஸ் டிராப்ப அப்சர்வ் பண்ணதும் அவன் நேரா 9th கிரேட ரீச் பண்ணிடுறான். இத பார்த்து ஜீவ் ரொம்ப ஷாக் ஆகுறான். குயின்லிங் எலமெண்ட் என் மாதிரி பிளான்ட் எலமெண்ட் போல, அதனால ட்ரீ எசன்ஸ அவ ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டான். 9th கிரேட ரீச் பண்ணதுனால அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் வேற கிடைச்சிருக்கு. 5 செகண்ட்ல அவ எந்த ஜங்கிளுக்குள்ளயும் ஒரு புது ஜங்கிள உருவாக்க முடியும். இந்த ஸ்கில்லை பார்த்து சீனு ரொம்ப ஷாக் ஆகுறான். எப்பவாச்சும் நம்ம சண்டை சிட்டிக்குள்ள நடந்தா அந்த இடத்த குயின்லிங் ஜங்கிளா மாத்திடுவான். இந்த மாதிரி அங்க ஃபைட் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறான். இதோட ராத்திரி நேர காட்சி காட்டுறாங்க. அங்க ஒரு பள்ளத்தாக்குல பயங்கரமான வெடி சத்தம் கேக்குது. அங்க செகண்ட் ஆர்டர் ஜெயண்ட் குரோக்கோடைல் ஒரு வைல்ட் ஹாஸ் ஹாக்கோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. வைல்ட் ஹாஸ் ஹாக்கோட வெறும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்னோசன்ட் பீஸ்ட், ஆனா அது ஜெயண்ட் குரோக்கோடைலுக்கு எதிரா ஃபைட் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அதுகிட்ட ரொம்ப நல்ல யூனிக்கான ஸ்கில்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் ஷின் ஷிஃப்டோட ஒரு இருட்டான குகை சீன் காட்டுறாங்க. அந்த குகைக்குள்ள ஒரு செகண்ட் ஆர்டர் ட்ரெய்னர் சென்ட் பீஸ்ட் இருந்துச்சு. ஜியான் அந்த பீஸ்ட ரெக்ரூட் பண்ண வந்திருக்கான். ஆனா அந்த பீஸ்ட பார்த்து பயந்து ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். அவன் நினைக்கிறான், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்திருக்கேன், இந்த செகண்ட் ஆர்டர் பீஸ்டை என்னால ஜெயிக்க முடியுமா? ஆனா ட்ரீ கார்டு ஆர்டர் பண்ணிட்டாரு, நான் செஞ்சே ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு அவன் மண்ணுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு அந்த பீஸ்ட் கிட்ட போறான். குதிச்சு அதன் மேல அட்டாக் பண்ணும்போது நினைக்கிறான், இந்த சண்டையில நான் தோத்துடுவேன்னு எனக்கு தோணுச்சுனா உடனே என்னோட எர்த் ஸ்கிப் ஸ்கில்ல யூஸ் பண்ணி இங்கிருந்து தப்பிச்சிடுவேன்னு நினைக்கிறான். அப்போ அந்த பீஸ்டும் அவனை பார்த்து நீ யாருன்னு கேக்குது. இதுக்கப்புறம் குயிலிங் காட்டுறாங்க. அவ தன்னோட பிரான்சஸ யூஸ் பண்ணி நிறைய லிசார்ட் மான்ஸ்டரை ஜெயிச்சிட்டா. அப்புறம் அவ வொல்ஃப் கிட்ட ஆர்டர் போடுறா. இந்த எல்லா பீஸ்டையும் கூட்டிட்டு ட்ரீ கார்ட் கிட்ட போன்னு சொல்றா. அதுக்கப்புறம் மிஸ்டி மவுண்டன் ஆன்ஸ் சீன் காட்டுறாங்க. அங்க ரெக்ரூட் பண்ண எல்லா பீஸ்டும் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்ல குளிச்சுட்டு மிஸ்டி மவுண்டனுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க. அந்த எல்லா பீஸ்டையும் பார்த்து ஜீவ் நினைக்கிறான், ஸ்பிரிச்சுவல் ரிவர்ல குளிச்சதுனால இந்த எல்லா பீஸ்டுக்குள்ளயும் அவங்கவங்க கான்ஷியஸ்னஸ் வந்துடுச்சு. இப்போ எல்லா பீஸ்டாலையும் யார் அவங்க ஃப்ரெண்டு யார் எனிமின்னு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறான். நம்ம பாக்குறோம், ஜீவோட பிரான்சஸ்க்கு நடுவுல அந்த வைல்ட் ஹாஸ் ஹாக் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஹாஸ் ஹாக்கோட ஸ்கில்ஸ பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். அதுகிட்ட நிறைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கு. பிளட் சாக்ரிஃபைஸ், பிளட் டொமைன், பசார் கமோட் ஆன் ஹிட், கில் அண்ட் பாய்சன், ஏகப்பட்ட ஸ்கில்ஸ். ஜீவ் கேக்குறான், உன்கிட்ட இவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்கில்ஸ் இருந்துச்சு, ஆனா ஃபைட்ல நீ ஏன் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னு கேக்குறான். அந்த ஹாஸ் ஹாக் ரொம்ப புத்திசாலித்தனமா பதில் சொல்லுது, உன்னோட வீஸ்ட் ஆர்மியோட நம்பர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் என் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அதுல ஒன்னை கொன்னுருந்தா அவங்க கண்டிப்பா என்னையும் கொன்னுருப்பாங்க. அதனாலதான் நான் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணல, ப்ளீஸ் என்னை கொல்லாதீங்கன்னு கெஞ்சுது. ஜீவும் அந்த ஹாஸ் ஹாக்கோட புத்திசாலித்தனத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நினைக்கிறான். இந்த ஹாஸ் ஹாக் ரொம்ப ஷார்ப்பா இருக்கேன்னு நினைக்கிறான். அப்போ அவனுக்கு யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த பிரசன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஜீவ் நினைக்கிறான், இந்த பிரசன்ஸ் கண்டிப்பா ஒரு செகண்ட் ஆர்டர் டான்ஸ் அண்ட் பீஸ்டா இருக்கும். அதோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 3 லட்சத்துக்கு மேல இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யாரோடையதா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பாக்குறோம், தூரத்துல இருந்து ஜியான் வந்துட்டு இருக்கான். அவன் கூட ஒரு சின்ன பாண்டா வேற இருக்கு. இந்த பாண்டா தான் செகண்ட் ஆர்டர் பீஸ்ட். அவன் வந்துட்டே ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். ஜீவ் கிட்ட அடிக்கடி கேக்குறான், அந்த டிவைன் ட்ரீய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் தூரத்துல தான் இருந்தேன், ஆனா அந்த டிவைன் ட்ரீய பத்தி நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டிவைன் ட்ரீ கிட்ட ரொம்ப பவர் இருக்கு. அது ஹெவனையும் ஸ்கையையும் கூட கிழிக்க முடியும். நான் உண்மையாவே என் கண்ணால பாக்கணும் அந்த டிவைன் ட்ரீ எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாட்டு பாடிட்டே தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே வர்றான். ஜியானுக்கு இந்த பாண்டாவோட தொணத்தொணப்பு ரொம்ப இரிடேட்டிங்கா இருக்கு. அவன் நினைக்கிறான், இந்த பாண்டா தொணத்தொணன்னு பேசினாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதுவா என்னோட கூட இங்க வரலன்னா நான் எப்பவும் அதை இங்க கொண்டு வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறான். அப்ப பாண்டா நின்னுடுது. ஜியான் கேக்குறான், என்ன ஆச்சுன்னு. பாண்டா சொல்லுது, ட்ரீ கார்ட் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க, வெளியே வந்து எனக்கு வெல்கம் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குது. நம்ம பாக்குறோம், ஜீவ் அந்த பாண்டாவத்தான் பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த பாண்டா பேசுறத கேட்டு வெளியே வர்றான். அவன் கேக்குறான், நீ எப்படி மனுஷங்க பேசுற மாதிரி இவ்ளோ நல்லா பேசுற? நீ ஏதாவது ஜூல இருந்து தப்பிச்சு வந்த மான்ஸ்டரான்னு கேக்குறான். பாண்டா சொல்லுது, ஆமாம் ட்ரீ கார்ட், நான் ஜூல இருந்து தப்பிச்சு வந்த
உங்கள பத்தி நான் கேள்விப்பட்ட மாதிரி இப்ப நேர்ல பாக்குறது ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வரும்போது பாறையில மோதி என் தலையில நிறைய புண்ணு வந்துடுச்சுன்னு சொல்லுது. அவங்க ஜீவோட மெயின் பாடி கிட்ட போனதும் பாண்டா அவனோட காட்லி அப்பியரன்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஜீவ பயங்கரமா புகழ்ந்து தள்ளுது. ஜீவ் அதுகிட்ட சொல்றான், நீதான் என்னோட டீம்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்டர் பீஸ்ட், அதனால உனக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும்னு சொல்றான். அந்த பாண்டா நம்ம ஜீவ பார்த்து அப்படியே ஜொல்லு விடுது. உண்மையாவே நீங்க ட்ரீ காடா? அடேங்கப்பா, உங்க ஃபேஸும் சரி உங்க உடம்பும் சரி வேற லெவல்யா, இவ்ளோ பெருசா வேற இருக்கீங்களே சொல்லுது பாருங்க அந்த பாண்டா. அப்படியே நம்ம ஜீவ உத்து உத்து பாக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. நம்ம ஜியான் இருக்கானே, அவன் தன்னோட முதுகுல இருந்து ஒரு பெரிய கூடைய எடுக்கிறான். அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா ஃபயர் ஸ்டோன்ஸ். ஆமா மக்களே, நெருப்பு கற்கள். அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஜீவ் முன்னாடி வைக்கிறான். வச்சுட்டு என்ன சொல்றான் தெரியுமா? இது எல்லாமே ஃபயர் ஸ்டோன்ஸ், உங்களுக்கு பிரசன்ட்னு சொல்றான். அடேங்கப்பா, என்ன ஒரு கிஃப்ட் பாருங்க. நம்ம ஜீவ் இருக்கானே, அவன் அந்த கூடையில இருந்து ஒரு ஃபயர் ஸ்டோனை எடுத்து பாக்குறான். உத்து பார்த்துட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறான், இது ஃபயர் ஸ்டோன் ஆச்சே, இந்த ஸ்டோன் அப்சர்வ் பண்ணா யாருக்கு வேணாலும் ஃபயர் எபிலிட்டி கிடைக்குமேன்னு யோசிக்கிறான் பாருங்க. சரியான யோசனைக்காரன் நம்ம ஜீவ். அப்புறம் அந்த பாண்டா கிட்ட திரும்புறான். திரும்பிட்டு கேக்குறான், உனக்கு இந்த ஸ்டோன் எங்க கிடைச்சது? அதுக்கு அந்த பாண்டா என்ன சொல்லுது தெரியுமா? நான் இருந்த குகை ஃபுல்லாவே இந்த ஃபயர் ஸ்டோன்ஸ் தான் இருந்துச்சு. நீங்க என்ன இங்க தங்க வச்சுக்கிட்டா நான் உங்களுக்கு எல்லா ஸ்டோனையும் கொடுத்துடுவேன் சொல்லுது பாருங்க. என்ன ஒரு டீல் பேசுது பாருங்க அந்த பாண்டா. சரியான பிசினஸ் மைண்ட். நம்ம ஜீவ் இருக்கான, அவனுக்கு இந்த பாண்டாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்ததும் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இந்த பாண்டா ரொம்ப வருஷமா மனுஷங்க கூட இருந்திருக்கு போல. அதனாலதான் மனுஷங்களோட எல்லா தந்திரமும் தெரிஞ்சிருக்கு. நாமளும் அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னு யோசிக்கிறான் பாருங்க. சரியான மனுஷன்யா நம்ம ஜீவ். உடனே என்ன பண்றான் தெரியுமா? அவனோட ஆள் இருக்கான்ல, ஆண்ட் கோல்டன் மங்கி, அவனைக்கு கூப்பிடுறான். கோல்டன் மங்கி வந்ததும் ஒரு பெரிய ஜாடியை தூக்கிட்டு வருது. அந்த ஜாடி ஃபுல்லா என்ன இருக்கு தெரியுமா? சரக்கு. ஆமா மக்களே, நம்ம ஊர் சரக்கு மாதிரியே அவங்க ஊர்லயும் ஏதோ ஸ்பெஷல் ட்ரிங்க் போல. அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஜீவ் முன்னாடி வச்சிடுது. ஜீவ் அந்த பாண்டாவை பார்த்து சொல்றான், இதுதான் உனக்கான ரிட்டர்ன் பிரசன்ட்னு. அந்த பாண்டா இருக்கே, அந்த ஜாடியோட மூடிய திறந்ததும் அந்த சரக்கோட வாசனையால அப்படியே வாயெல்லாம் தண்ணி ஊறுதான். கடகடன்னு அந்த சரக்கு அப்படியே குடிச்சு முடிச்சிட்டு சந்தோஷமா சொல்லுது, இந்த சரக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அடேங்கப்பா, என்ன ஒரு ரியாக்ஷன் பாருங்க. இதற்கிடையில் நம்ம ஜீவ் இருக்கான்ல, அவன் அந்த பாண்டாவோட ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுகிட்ட நிறைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸ்லாம் இருக்கு போல. அதை நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். அந்த பாண்டா யூஸ் பண்ணும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் ஜீவ் அந்த பாண்டா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றான். நான் உன்னை என்னோட பெஸ்ட் ஆர்மியோட 9th ஜெனரலா ஆக்குறேன்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த பாண்டாவுக்கு ஒரே ஷாக். 9th ரேங்கா? 9th ரேங்க் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான்னு கேக்குது பாருங்க. அந்த பாண்டாவுக்கு ரேங்க் பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு போல. அதுக்கு நம்ம ஜீவ் என்ன சொல்றான் தெரியுமா? ஆமாம், என்னோட பீஸ்ட் ஆர்மில மொத்தம் 9 ஜெனரல்ஸ் இருக்காங்க. அதுல நீதான் ரொம்ப ஸ்ட்ராங். நீதான் என்னோட எல்லா பீஸ்ட் ஆர்மியையும் உள்ள இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவன்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த பாண்டாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே குதிச்சு கும்மாளம் போடுது போல. அப்போ என்ன நடக்குது பாருங்க. நம்ம கோல்டன் மங்கி இருக்கான்ல, அவன் அந்த பாண்டா கிட்ட இருந்து அந்த சரக்கு ஜாடிய புடுங்கிடுது. ஏன் தெரியுமா? அந்த பாண்டா மட்டும் தனியாவே எல்லா சரக்கையும் காலி பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்துச்சான். சரியான குடிமகனா இருக்கே அந்த பாண்டா. சரி மக்களே, இதோட இந்த எபிசோட் முடியுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னும் வேற லெவல் விஷயங்களோட உங்களை வந்து பாக்குறேன். அதுவரைக்கும் பாய் பாய், டேக் கேர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.